ஹலோ. இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான கொஞ்சம் விசித்திரமான ஒரு உலகத்துக்குள்ள போக போறோம். செக் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் ஜிரி மென்சல் பத்தின கதை தான் இது. ஒரு சீரியஸான விஷயத்த எப்படி ரொம்ப கூலா புன்னகையோட எதிர்கொள்றது அப்படிங்கிற இலகுவான தீவிரத்தன்மைய அவர் தன்னோட வாழ்க்கைக்கு எப்படி ஒரு கருவியா பயன்படுத்தினார் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் ரொம்ப மோசமா சோகமா இருக்கும்போது நாம எப்படி அதை எதிர்கொள்வோம்? கோபப்படுவோமா? பல வருஷமா தணிக்கை அடக்குமுறைன்னு கஷ்டப்படுற ஒரு நாட்டுல வாழும்போது எதிர்ப்பு காட்ட கோபந்தான் ஒரே வழியா? இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா? இலகுவான தீவிரத்தன்மையின் மாஸ்டர். நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கு புதிய செக் சினிமாவின் பிதாமகனான ஜிரி மென்சலோட பதில் ரொம்பவே வித்தியாசமானது. கோபத்துக்கு பதிலா சற்றும் எதிர்பாராத ஒரு மென்மையான நகைச்சுவையா அவர் கையில எடுத்தார். 60. இந்த நம்பர் இப்போ ஏன் முக்கியம் நினைக்கிறீங்களா? 1966ல அவர் இயக்கிய முதல் படமான க்ளோஸ்லி வாட்ச் ட்ரெயின்ஸ் வெளியாகி இந்த வருஷத்தோட சரியா 60 வருஷம் ஆகுது. இந்த படம் தான் அவரோட தனித்துவமான பார்வைய உலகத்துக்கே கொண்டு போச்சு. நாஜி ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டு இருக்கப்போ ஒரு இளைஞன் சந்திக்கிற உளவியல் போராட்டங்கள் தான் கதை. ஆனா இது அவர் சொன்ன விதம் சான்ஸே இல்ல. இந்த முதல் படத்துக்கே மான்ஹைம் விழாவுல உயரிய விருதும் சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதும் கிடைச்சது. ஒரு அறிமுக இயக்குனருக்கு இதைவிட ஒரு சிறப்பான தொடக்கம் கிடைக்குமா சொல்லுங்க? அவரோட பிலாசபி என்னன்னு இந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா சொல்லிடும். சோகத்திலேயே உழல்வதை விட சமரச புன்னகையை ஒரு தைரியமான செயலாக அவர் பார்த்தார். கேட்கிறப்பவே ரொம்ப ஆழமா இருக்குல்ல. உலக போருக்கு பிந்தைய ஐரோப்பால இது வெறும் வார்த்தைகள் இல்லங்க, ஒரு பெரிய அரசியல் நிலைப்பாடு. வெற்றி, தணிக்கை மற்றும் அமைதியான போராட்டம். சரி, இந்த தத்துவத்தை அவர் நிஜ வாழ்க்கையில எப்படி ஃபாலோ பண்ணார்? செக்கோஸ்லோவாக்கியால நடந்த அரசியல் கலவரங்களை அவர் எப்படி சமாளிச்சார்னு பாப்போம். அவரோட கெரியர் கிராஃப் பாத்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். 1968ல கடுமையான தணிக்கை வந்தப்போ மத்தவங்கள மாதிரி அவர் நாட்டை விட்டு ஓடல, அங்கேயே இருந்தாரு. அவரோட படைப்புகளுக்கு பல வருஷங்களா தடை விதிக்கப்பட்டாலும் அதை தாங்கி நின்னு இறுதியா 1990ல மாபெரும் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றார். இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். அவரோட படம் தடை செய்யப்பட்டப்போ அதிகாரிகள் கிட்ட போய் அவர் சண்டை போடல. அதுக்கு பதிலா ரொம்ப அமைதியான ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். 5 வருஷம் சினிமாவை விட்டே விலகி நாடகங்கள்ல நடிக்கவும் தயாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டார். இதுதான் அவரோட ஸ்டைல் ஆஃப் ப்ரொடெஸ்ட். மத்த இயக்குனர்களுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. மத்தவங்க தங்களோட கோபத்தை காட்ட இருண்ட சீரியஸான காட்சிகள் எடுத்தப்போ, மின்சல் மட்டும் ரொம்பவே புரிதலோட நகைச்சுவையா ஒரு மென்மையான அணுகுமுறையில கதைகளை சொன்னார். அரசை கடுமையா எதிர்க்கலன்னு விமர்சனம் செஞ்சவங்களுக்கு அவர் கொடுத்த செம ரிப்ளை இது. அதாவது, உடைந்த ஒரு சமுதாயத்தை சரி பண்ண பழிவாங்கிற எண்ணம் தேவையில்ல, ஒரு நிதானமான புன்னகை போதுன்னு அவர் ஆணித்தரமா நம்பினார். சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையில் உள்ள மேஜிக், இந்த பொறுமை அப்படிங்கிற கான்செப்ட 1985ல வந்த அவரோட சூப்பர் ஹிட் படமான மை லிட்டில் வில்லேஜ்ல எப்படி காட்டியிருக்காருன்னு இப்போ பாப்போம். மென்சலோட ஜீனியஸ் என்ன தெரியுமா? ரொம்ப சாதாரணமான மனிதர்களை ஃபோக்கஸ் பண்ணதுதான். மரம் மேல காரை மோதிக்கிட்டே தேசபக்தி கவிதை சொல்ற ஒரு டாக்டர், இந்த மாதிரி கேரக்டர்ஸை வச்சு ஆடியன்ஸை விழுந்து விழுந்து சிரிக்க வச்சார். சாதாரண மனிதர்களை அசாதாரணமா காட்டினார். ஆதரவற்ற ஒருத்தரோட வீட்டை வாங்க நினைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான நகரத்து அதிகாரியோட கதைதாந்து. மேலோட்டமா பார்க்க நகைச்சுவையா இருந்தாலும் இதுக்குள்ள நவீன கால அறநெறிகள் எப்படி வீழ்ச்சி அடையுது அப்படிங்கறத ரொம்ப மென்மையா சொல்லியிருப்பார். சிரிக்க வச்சுக்கிட்டே சிந்திக்க வைக்கிறது தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. குணப்படுத்தும் சிரிப்பின் சக்தி. கடைசியா பார்த்தா மென்சலோட மிகப்பெரிய அடையாளமே இதுதான். இந்த உலகத்தோட இருட்ட துரத்தி கொஞ்சம் வெளிச்சத்தை கொண்டு வர தன்னோட வாழ்க்கை முழுசும் மகிழ்ச்சிய ஒரு கருவியா பயன்படுத்தினார். சினிமாவில மட்டும் இல்லங்க, நிஜ வாழ்க்கையிலயும் அவர் அப்படிதான். ஒரு தடவை அவர் திருவனந்தபுரம் வந்திருந்தப்போ அடுத்த படம் என்ன அப்படின்னு யாரோ கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் அங்க விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை காட்டி ரொம்ப கேஷுவலா, இவளதான் என்னோட புது படம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கார். இது எவ்வளவு கியூட்டான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. சிரிப்பின் தாக்குதலுக்கு முன்னால் எந்த ஒன்றாலும் நிற்க முடியாது அப்படிங்கிற மார்க் ட்வைனோட வார்த்தைகளுக்கு மென்சலோட வாழ்க்கை ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். அதிகாரத்தையும் அடக்குமுறையையும் அவர் புன்னகையாலேயே ஜெயிச்சார். இப்ப சொல்லுங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸையும் கஷ்டங்களையும் தாண்ட நாமும் இந்த சமரச புன்னகைய எப்படி பயன்படுத்தலாம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.